வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இந்த இருக்கு பாருங்கள், கோபுரம் தாங்கி நல்லா பெருசு. இது வந்து ஒரே செடி. இதோ இது கோபுரம் தாங்கி தாங்கி 3. அது ஏதோ அவங்க பசங்களுக்கு ஜுரமா. இந்த கோபுரம் தாங்கி அதுதான் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. அது ஒன்று இருக்குது பாருங்கள், அதை எடுத்து தரேன். இதில் தழையே நிறைய இருந்துச்சு. நேற்று பார்த்தேன், இதோ இதில் தழை. இது மேயாதே. இது இருக்கு பாருங்க, இது தழை. விஷ்ணு பொடின்னு ஏதாவது பொடி இருக்குங்க? விஷ்ணு பொடி. விஷ்ணு பொடின்னு ஒரு பொடி இருக்குது, அது சாப்பிட்டா சளியே இருமல் போயிடும். நான் காய்ச்சற மூலிகை தழைய மூலிகை எண்ணெயே அதான் சளி போயிடுது. விஷ்ணு பொடி. ஏமா நீ வந்துட்டு வருவார்னு போன பார்த்தேன். இப்போதான் இந்த 3த்தையும் செம்மண் வச்சு. இதில் வந்து வேர் இல்லை. இங்கே பாருங்க, இது வந்து பெரிய செடி. இது வேர் வந்து இல்லை, இது தழை மட்டும். இது 3துலேயும் வேர் இருக்குது. இது நல்ல பெரிய செடி தான். இதுவும் நல்ல பெரிய செடி தான். இதுவும் நல்ல பெரிய செடி தான். உங்களுக்கு வேணும்னா இதோட கட் பண்ணிக்கோங்க. தழை வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக இதை நாளைக்கு இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த வேரை மட்டும் நட்டு வைங்க, கொஞ்சோண்டு விட்டுட்டு நட்டு வைங்க. இது வேரே இல்லை, இந்த 3 செடி மட்டும்தான் வேரோடு கொடுக்குறேன். இப்போ இதை வந்து பார்சல் போடுறேன். இது வந்து ஒருத்தர் எனக்கு ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜுரம், இந்த தழையை வந்து இது மருந்தாக சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால் இதை பார்சல் போடுறேன். இது பேர் கோபுரம் தாங்கி. இந்த பாருங்க, இந்த இந்த காய் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், கோபுரம் மாதிரி மேல் நோக்கி இருக்கிறதுனால இது பேர் கோபுரம் தாங்கி. இதோட பயன் வந்து ஜுரம், தலைவலி இதெல்லாம் எடுத்துரும். இதை கசக்குனா இப்படி கருப்பாகும். அதனால் இதை நான் தேங்காய் எண்ணெயில் போட்டிருக்கேன். லேசாக கருப்பாகுது பாருங்கள். இப்போ இதை வந்து பார்சல் போட்டுடுறேன். இப்போ இது வந்து வெறும் செம்மண் தான். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி நான் வந்து செம்மண் இப்போ அவசரமாக கேட்டதுனால நான் கொடுக்குறேன். இல்லாட்டா நான் நர்சரி கவரில் வளர்த்து அது துளிர் வந்ததுக்கப்புறம் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒன்றே ஒன்று தான் நான் வளர்த்துருந்தேன். அதை நான் நேற்று கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் பிடுங்கிட்டு வந்து வெறும் வேரை மட்டும் பிடுங்கிட்டு வந்து இதில் செம்மண் வச்சு கவர் கட்டி கொடுக்குறேன். இதை வந்து நம்ம மண்ணில் வச்சு அதை இந்த செம்மண்ணோடு அப்படியே மண்ணில் வச்சு நெகிழில் வச்சு வளர்த்தோம்னா 1 வாரத்தில் இது துளிர் விட்டுடும். இது தழை, கோபுரம் தாங்கி தழை. இது என்கிட்ட இருந்துச்சு. இது ஒரே ஒரு செடியோட தழை. இதுலேயும் வேணும்னா இதோட கட் பண்ணிக்கலாம். இது 3 நாள் வேணும் அப்படின்றதுனால பெரிய பெரிய செடியாக கொடுக்குறேன். இப்போ இதை வந்து துளுக்க வச்சு நீங்கள் பறிச்சிக்கலாம். இது மாதிரி யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொடுக்குற மூலிகை எண்ணெயே ஜுரம், தலைவலி, இரும்பல், முடி வளர்ச்சி, முடி கொட்டுறது,
பொடுகு தொல்லை, பேன் தொல்லை இது எல்லாமே போயிடும். ஒரு 5 வந்து கேட்கும். 2 இன் 1 மாதிரி 1 அந்த மூலிகை 107 வகை மூலிகையே வந்து கேட்கும். அதுவும் தடவுங்க.